இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஆறுதலின் செய்தி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் எல்லாராலும் கூறப்படுகிற எளிமையான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட நீங்கள் ஏதோ ஒரு தேடுதல் உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறதினால்தான் இந்த தொலைக்காட்சியை தேடி பார்க்கிறீர்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நீங்கள் தேடுகிற ஒரு பொருள், ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்து இயேசு என்று சொல்லக்கூடிய அழிவில்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதுமே ஒரு வெற்றியை எதிர்பார்த்து அந்த வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இன்றைக்கு உண்டு. ஆம் அன்பானவர்களே, வெற்றி வேண்டும் என்ற ஒரு தேடுதல் எல்லாருக்குள்ளும் உண்டு. படிக்கிற பிள்ளைகள் எங்கள் படிப்பிலே ஒரு வெற்றி வேண்டும் என்று தேடுகிறார்கள். உழைக்கிற உழைப்பிலே நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தேடுதல் உங்களுக்கு உண்டு. குடும்பம் நடத்துகிறவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நல்ல மேன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு தேடுதல் உங்கள் இதயத்திற்குள் இருக்கிறது. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தேடுதல் உங்கள் இதயத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறதினால்தான் அந்த தேடுதலுக்காக ஏங்கி தவிக்கிறீர்கள். ஆனால் சில நேரங்களிலே நீங்கள் தேடி திரிகின்ற அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாய் கிடைக்காத போது அதற்கு என்ன செய்வது, அதை எங்கு பெற்றுக்கொள்வது என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட பழகுங்கள். இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற எந்த மனுஷனும் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ள அவனால் முடியும் என்ற ஒரு நல்ல சாட்சியைத்தான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அவரை கண்டடைகிறவர்கள் பரம்பொருளை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எதை ஆண்டவரிடத்திலே தேடினாலும் அதை அவர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆம், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக, அவர் உங்களை தேடி உங்களுக்கு வந்து நன்மை செய்கிறவராக அவர் இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை தேடினால் அவர் உங்களை கண்டிப்பாக தேடி வருவார். இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் வேதாகமத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகத்தை நீங்கள் புரட்டிக் கொள்ளுவீர்களானால் அதிலே 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையை தொலைத்து நிம்மதியை இழந்து புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல், உடுத்துவதற்கு வஸ்திரம் இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்படி தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவனுடைய தேடுதல், எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரியதா இருக்கும் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த கெட்டகுமாரன் என்று அழைக்கப்படுகிற அந்த மகன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு அவன் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த காரியம் அவனுக்கு எங்கே கிடைக்கும் என்று பார்த்தபோது அவன் தனக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை, ஒரு உண்மையை, ஒரு தெளிவை அவனுக்கு உண்டாக்கும்படிக்கு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு நாள் பன்றிகளுக்கு வைத்திருக்கிற ஆகாரத்தை புசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட அவன் உள்ளம் உடைந்தவனாய், மனம் நொந்து போனவனாய், என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேர் புசித்து திருப்தியாயிருக்கிறார்கள், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஒருவேளை நான் என் தகப்பனிடத்தை தேடி அவரிடத்திலே நான் போகக்கூடுமானால் அவர் நிச்சயமாக என் வேலைக்காரர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆகாரத்தையாவது எனக்கு கொடுப்பாரே என்ற ஒரு நம்பிக்கை அவன் இதயத்துக்குள் பிறந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் ஒரு நல்ல தேடுதல். அவனுக்குள் ஏற்பட்டதான அந்த ஒரு தெய்வீக நம்பிக்கை, அவனுக்குள் ஏற்பட்டதான அந்த ஒரு வெற்றியின் நம்பிக்கை அவனை உடனடியாக தன் தகப்பனை தேடி போய் பார்க்க வேண்டும்
என்ற ஒரு ஏவுதலை அவனுக்குள் உண்டாக்கிற்று. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரம்பொருளை கொடுக்கக்கூடிய எந்த காரியத்தை அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்யக்கூடிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் போது, கிறிஸ்துவை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது, இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான, உங்களுக்கும் தெரியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த இளைய மகன், நான் எழுந்து இப்பொழுதே என் தகப்பனை தேடி போவேனே, ஆனால் நிச்சயமாக எனக்கு அவர் ஏதாவது கொடுக்க கூடும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டதை போலதான் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நம்பிக்கை எழும்புமானால், அந்த நம்பிக்கை உங்கள் இதயத்திலே உதயமாகுமானால், இந்த நான் அறிமுகம் செய்கிற இந்த கிறிஸ்துவை நீங்கள் தேட ஆரம்பிங்கள். இந்த கிறிஸ்துவை நீங்கள் தேடி அவரிடத்தில் வருவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்காததும் உங்களுக்கு தெரியாததுமான பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஆம் அன்பானவர்களே, எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி வந்தவர்களை அவர் ஒரு நாளிலும் கைவிட்டதில்லை. நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சமயத்தில் தன்னுடைய ஒரு வாலிப மகனை வைத்திருந்த ஒரு தகப்பன் என்னிடத்தில் தேடி ஓடி வந்ததை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தகப்பனுடைய ஒரே குமாரன் 18 வயது ஆகிவிட்டது. இந்த 18 வயது நிரம்பிய அந்த பையன் படிக்காமல், எப்பொழுதும் பல்லுகளை கடித்துக்கொண்டு, இரவிலே தூங்காமல், தன் சரீரத்தை அவன் எப்பொழுதுமே கீறிக்கொண்டு நிம்மதியில்லாமல் பிசாசின் கொடிய வேதனையிலே தவித்துக் கொண்டிருந்தான். அந்த தகப்பனானவர் எத்தனையோ மருத்துவர்களை தேடி போய் தன் மகனுக்கு சுகமளிக்கும்படி எத்தனையோ மருத்துவர்களை நாடி போனது உண்டு. மருத்துவர்கள் அவனை சோதனை செய்து பார்த்துவிட்டு, இவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை ஐயா, இவனுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கக்கூடிய அளவில் எந்த வியாதியும் எங்களுக்கு தென்பரவில்லை, அவனுடைய இரத்தத்தை பரிசோதனை செய்து பார்த்து விட்டோம், அவனுடைய எல்லா காரியமும் நாங்கள் பரிசோதனை செய்ததிலே உங்கள் மகனுக்கு எந்த வியாதியுமே இல்லையே என்று திருப்பி அனுப்பிவிட்டார்களாம். ஆனால் அந்த வாலிப பையன் தினந்தோறும் தன் சரீரத்தை கீறிக்கொண்டு பெற்றோர்களுக்கு நிம்மதியில்லாமல் கூச்சலிட்டு குழப்பமிட்டு வேதனையோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த தகப்பனும் தாயும் தேடாத கோயில் இல்லை, நாடாத நண்பர்கள் இல்லை, தேடாத வைத்தியர்கள் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை. அவர்கள் எங்கெங்கெல்லாம் தேடி என்னவெல்லாம் செய்து பார்த்தும் அந்த பையனுக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் கேள்விப்பட்டார்கள், இங்கே பிஷப் தனபால் அவர்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு தெய்வத்தை அவர் அறிமுகம் செய்த அந்த தெய்வத்தின் மூலமாக இந்த பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்தி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கடைசியாக எங்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் என்னுடைய அறைக்குள் வரும்பொழுதே அந்த மிகுந்த பயங்கரமான ஒரு சத்தத்தை போட்டுக்கொண்டு கதறிக்கொண்டு உள்ளே வந்தான். நான் ஒன்றுமே செய்யவில்லை. அவன் நேரடியாக உள்ளே கொண்டு வந்த மாத்திரத்தில் அவன் ஓடி வந்து அங்கே காலிலே என் பாதத்துக்கு அருகே கீழே விழுந்து கிடந்தான். நான் அவனை ஒன்றும் சொல்லவும் இல்லை, அவனை அதட்டவும் இல்லை. அவன் கீழே விழுந்து உருண்டு புரண்டு கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நான் அந்த பெற்றோர்களை மட்டும் பார்த்தேன். ஐயா, இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர் உங்கள் பிள்ளைக்கு சுகம் தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை வைத்து இப்பொழுது உங்கள் மகனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நீங்கள் தேடின அந்த அற்புத சுகத்தை இந்த மகனுக்கு நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் அந்த நிமிஷத்தில் தானே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிமுகம் செய்தேன். அந்த பெற்றோர்கள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் மனம் நொந்து, அந்த பிள்ளைக்கு எப்படியாவது விடுதலை கிடைத்தால் போதும் ஐயா, நாங்கள் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் கடைசியாக எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஐயா, அவர் நிச்சயமாய் நம்பிக்கையோடு அவர் எங்கள் பிள்ளைக்கு சுகத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது ஐயா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் செய்த தவறுகளெல்லாம் இந்த இறைவன் எங்களுக்கு மன்னிக்கட்டும் என்று சொல்லி அந்த இடத்துல முழங்கால் போட்டு கிறிஸ்து இயேசுவை
ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நான் ஒன்றும் செய்யவில்லை, இந்த பையனுக்காக நான் ஒன்றும் ஜெபிக்கவில்லை. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் கரத்தை வைத்து, ஆண்டவரே, இவர்களை நீர் மன்னிப்பீராக, இவர்களுடைய நம்பிக்கையை நீ இப்பொழுது நினைத்து அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக என்று சொல்லி அவர்கள் 2 பேருக்கு நான் ஜெபித்தேன். அந்த தாயும் தகப்பனும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் அந்த பையனைப் போலே கீழே விழுந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, சிறிது நேரத்திற்குள்ளாக அவர்களை தண்ணி தெளித்து எழுப்பி விட்ட உடனே கொஞ்ச நேரம் கழித்து இந்த பையனை எழுப்பினோம். அவன் தானாக எழும்பி நின்றான். அவனை திரும்ப சோதித்து பார்த்தபோது அவனுக்கு எந்த விதமான அசுத்த ஆவிகளும் அவனிடத்தில் இல்லை. கர்த்தர் அற்புதமாக அவனை சுகம் கொடுத்து அவனை விடுதலை ஆக்கினார். எத்தனை ஒரு அற்புதம் பாருங்கள். அந்த தாயும் தகப்பனும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, ஐயா, கடந்த 6 வருட காலமாக நாங்கள் எத்தனையோ இடத்திற்கு தேடி தேடி என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஓடி தெரிந்தோம், கிடைக்கவே இல்லை ஐயா என்று. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் அவரை தேடி வந்த மாத்திரத்தில் அவரே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார்கள். பிசாசின் பிடியில் சிக்குண்டிருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து தேடி வந்து சுகம் கொடுக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் பிசாசின் பிடியினால் உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் குமாரன் யாரேனும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட தேடி திரிந்த கடவுள் அல்லது மருந்து மாத்திரை வைத்தியர்கள் சுகப்படுத்தவில்லை என்றால் பயப்படாதீர்கள். இன்று நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை தேடி பாருங்கள். அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேடுவீர்களானால் அவர் உங்களை தேடி வருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தருவார். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த வியாதியை சுகப்படுத்த இயேசு தேடி வந்தார். 38 வருட காலமாக மிகுந்த நடக்க முடியாத ஒரு சப்பானியை தேடி வந்து அவனை சுகப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவைத்தான் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். இது சுத்தமான ஒரு சுவிசேஷமாக உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவான உண்மையான கடவுளை குறித்து உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக நான் அறிமுகம் செய்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற காரியத்திற்கு அற்புதம் செய்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்லிக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் உங்கள் வியாபாரத்திற்காக நல்ல வியாபாரம் நடக்கவில்லையே, அதில் வெற்றி இல்லையே என்று நீங்கள் வியாபாரத்தை பெரிய ஒரு வெற்றியை தேடி பல விதத்தில் அதை நீங்கள் செய்ய முயற்சி செய்து தோல்வி கண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசுவை முதலாவது தேடுங்கள். உங்களை அவர் வந்து தொட்டு ஆசீர்வதிப்பார். வியாபாரம் நிச்சயமாக விருத்தியாகும். வியாபாரத்தை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு யாரையெல்லாம் தேடி பணம் கேட்டு திரியலாம், அவர்களெல்லாம் கொடுத்து திரும்பவும் உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் கடன்பட்டவர்களுடைய கடனை அடைக்க அவருக்கும் தெரியும். அவர் கடன்பட்டவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை அறிந்தவர். தம்மோடு வந்த சீசர்கள் வரி கட்டாமல் கடன்பட்டிருந்ததை கண்ட மாத்திரத்தில் அவர் உடனடியாக மீனின் வாயில் இருந்து வெள்ளி பணத்தை எடுத்து இந்த கடனை கட்டி தீருங்கள் என்று அவர்களுடைய கடனை கட்டும்படி அற்புதம் செய்தார். ஆமன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு கடன் பிரச்சனையை தெரியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரை தேடி பாருங்கள். அவர் உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுவார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். வீட்டிலே பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த இயேசுவை நீங்கள் தேடி பாருங்கள். அவர் நண்பர்கள் மூலமாக, யாரேனும் போதகர்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கணவனை, நல்ல மணமகனை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க அவரால் முடியும். இயேசுவை நீங்கள் தேடினால் அவர் சபை மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஆமன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் கைகூடி வரும். இன்னும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், ஆகவேதான் இந்த இயேசுவை குறித்து இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை தேடினேன்,
அவர் என்னை தேடி வந்தார். இந்த கெட்ட குமாரன் தகப்பனை தேடி வந்தான். தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? வசனம் சொல்லுகிற 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். எத்தனை ஒரு அற்புதம் பார்த்தீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களை தேடி வருவார். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு முறையிலே தான் தெய்வீக உறவு முறை இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் போட்டு சுமக்கிறதை போல அவர் நம்மை சுமக்கிறார். உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி குடும்பத்தின் பாரங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ அதை போல இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு, தேவனுக்கு நாம் பிள்ளைகள். நாம் அவரை தேடி வரும் பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாரங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த தகப்பன் அந்த மகன் ஓடி வந்ததை பார்த்த மாத்திரத்தில் அவன் மேல் மனதுருகி அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டு புதிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து அங்கே மிகுந்த ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இதுதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறது. துக்கத்தோடு இருந்த, இழந்து போயிருந்த, வறுமையில் இருந்த, ஆடையற்று இருந்த இந்த குமாரனுக்கு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டது. அதுதான் தகப்பனை அவன் தேடினது நிமித்தமாய் அவனுக்கு கிடைத்த பிரதிபலன். ஆம் அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஓடி போகும், அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தேடும்போது அவர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேடுவீர்களா? இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணுமா? அப்படி அவரை நீங்கள் தேட ஆரம்பித்தால் நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு தேடுதலோடு, ஐயா இந்த தொலைக்காட்சியின் மூலமா எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேடி நாங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக, தாய் தகப்பனுக்காக, அல்லது வியாபாரத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, எந்த காரியத்திற்கானாலும் சரி, நீங்கள் அவரை வாஞ்சையோடு தேடி அவரிடத்தில் உங்களை அர்ப்பணம் செய்தால் இன்றைக்கு இப்பொழுது அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக பிரார்த்திக்க போகிறேன். நீங்கள் நிச்சயமாக அவரிடத்தில் உங்கள் இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய இதயத்தில் ஒரு முழு நம்பிக்கை பிறக்கும்படி அர்ப்பணம் செய்யுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அருள்புரிந்து அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுங்கள். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் உம்மை தேடும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே உம்மை நான் அவர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். மனதுருக்கத்தின் மூலமாக கெட்ட குமாரனை தேடி தகப்பன் ஓடி அணைத்து கொண்டு மனதுருகி முத்தமிட்டதைப் போல என் அன்பு ஜனங்களை, என் அன்பு பிள்ளைகளை நீர் இப்பொழுது அணைத்துக் கொள்வீராக, முத்தமிடுவீராக. அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீராக. வியாதியோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, பிசாசின் பிடிகளிலே சிக்குண்டவர்களை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அற்புத சுகத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இவருடைய கண்ணீரெல்லாம் துடையும் ஆண்டவரே. பிரச்சனைகளை தீர்த்து வையும் அப்பா. உம்முடைய ராஜ்யத்தை தேடும்போது, உம்மை தேடும்போது நீர் பலன் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா? அதை நிறைவேற்றி தாரும் சுவாமி. அவருடைய நம்பிக்கையை, அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து இதே நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன். ஒருபோதும்
இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன் பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம்பன்மானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர், திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆமன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாமல் பாகாது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த திட்டத்தில் பங்காளராக சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பங்காளர்களாக இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.